தமிழகத்தில் நேஷனல் பெர்மிட் கனரக வாகனங்களில் VLTD என்ற லொகேஷன் கண்டறியும் கருவி பொருத்துவது கட்டாயம் என்ற நிலையில் 37 வேறு நிறுவனங்களிடமிருந்து பெற்று வைத்துள்ள குறிப்பிட்ட 4 டீலர்களிடமிருந்து இந்த கருவிகளை வாங்கி பொருத்தினால் மட்டுமே உரிமம் புதுப்பிப்பு என்று போக்குவரத்து துறை அதிகாரிகள் நிர்பந்திப்பதால் லாரி உரிமையாளர்கள் விழிவிதுங்கி போயினர். GSTயுடன் 5000 ரூபாய் முதல் 6000 ரூபாய் வரை விலை உள்ள இந்த கருவியை பொருத்துவதற்கு ஊருக்கு ஒரு விலையில் குறைந்தபட்சம் 15000 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 18000 ரூபாய் வரை இஷ்டத்திற்கு விலை வைத்து விற்று வந்ததாக கூறப்படுகிறது. இந்த பகல் கொள்ளை சம்பவத்திற்கு இ-வாகன் சேவை, மாதவரம் மோட்டார் வெளிச்சம் அமைப்பு, ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் உட்பட ஏராளமான அமைப்பினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். வெஹிக்கிள் லொகேஷன் டிவைசிங் சிஸ்டம் VLDS இந்த கருவி பொருத்துவதற்கு தேசிய பர்மிட் வாகனங்கள், நேஷனல் பர்மிட் வாகனங்கள் இன்னைக்கு 1 லட்சத்துக்கு மேலே தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த கருவி அந்தந்த கம்பெனிகளை, அது லைலாண்ட் ஆகட்டும், அது பென்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும், டாட்டாவாக இருக்கட்டும், அவங்களே ஃப்ரீயாக அந்த கருவியை, VLDS கருவியை பொருத்தரணும். இன்னொன்று, இந்த கருவி வர்றது ரொம்ப நல்லது தான். ஏன்னா வாகனங்கள் எங்கே இருக்குது, இந்தியாவில் எந்தெந்த இடத்துல லொக்கேஷன் இருக்குங்கிறத, இது ஒரு நல்ல சிஸ்டம் தான். இந்த சிஸ்டத்துக்காக நாங்கள் மத்திய மாநில அரசுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஆனால் அதனுடைய பயன்பாடு, அது அந்த காஸ்ட்டு 18000 ரூபான்னு சொல்கிறது, அது மிகப்பெரிய லாரி ஓனருக்கு பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்தும். இப்போ கம்பெனிகளே டீலர்களே 4000 ரூபாய்க்கு பொருத்துறதுக்கு தயாராகிறாங்க. அதை நீங்கள் அதிகாரிகளும் அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு போய், முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போய், அதை ஆரம்பத்திலேயே அதனுடைய விலையை சீராக்க வேண்டும் என்று நம்முடைய மோட்டார் தொழில் சார்பாக வேண்டுகிறோம். எல்லாவற்றிற்கும் உச்சகட்டமாக திருவண்ணாமலையில் பள்ளி வாகனங்களின் உரிமம் புதுப்பிப்பதற்கு VLTD கருவி கட்டாயம் என்று கெடுபிடி செய்து 2 மடங்கு பகல் கொள்ளை பள்ளிக்கூடம் வரை நீண்டதால் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. மேலும் வெளிமாநிலங்களுக்கு சரக்கு கொண்டு சென்ற நேஷனல் பெர்மிட் லாரிகள் இந்த கருவி பொருத்தப்படவில்லை என்று உரிமம் புதுப்பிக்க மறுத்த கெடுபிடியால் அங்குள்ள அதிகாரிகளிடம் ஆயிரக்கணக்கில் அபராதத்தை கட்டிவிட்டு சரக்குடன் அங்கேயே தவிக்கும் நிலை உண்டானது. குறிப்பிட்ட 4 டீலர்களும் தமிழகத்தை 4 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு ஊரிலும் இந்த கருவிகளை வாகனங்களில் பொருத்தி ஆக்டிவேட் செய்வதற்கு என்றே பிரத்யேக முகவர்களை நியமித்துள்ளனர். அவர்கள் ஆன்லைன் மூலம் போக்குவரத்து அதிகாரிகளுக்கு லஞ்ச பணத்தை கொடுத்து வந்தது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அந்த கருவியின் அசல் விலை GSTயுடன் சேர்த்து 5730 ரூபாய் என்று கூறப்படும் நிலையில் ஜிபே மூலம் போக்குவரத்து துறை அதிகாரிகளுக்கு ஒரு கருவிக்கு 4000 ரூபாய் அனுப்ப வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. மீதம் 5000 ரூபாய் தொடங்கி 7000 ரூபாய் வரை கருவியை பொருத்தும் முகவர் தனது பங்காக எடுத்துக்கொண்டு வட்டார போக்குவரத்து அலுவலர்களுக்கு உரிய பங்கை வழங்கி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. கடந்த அக்டோபர் தொடங்கி 18ஆம் தேதி வரையில் இதில் ஒரு டீலர் மட்டுமே 27000 வாகனங்களுக்கு இந்த கருவிகள் பொருத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. வெஹிக்கிள் லைவ் ட்ராக்கிங் டிவைஸ்ன்னு சொல்லி அதுக்கு எதுக்கு பண்ணாங்கன்னா, இப்போ இந்த நிர்பயா கேஸ்ல இது பண்ணும்போது வாகனத்தை SO சுவிட்ச் மூலியமா இந்த டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ண சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஆர்டர் போட்டுருக்காங்க. அதுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆர்டர் போட்டு நாங்க எங்க வாகனங்களை அந்த டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இதே நான் ஒரு வாகனம் வச்சிருக்கேன்னா, நான் பெங்களூர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த டிவைஸ் 6000 ரூபாய் கிடைக்குது பெங்களூர்ல. இங்க கிடைக்கும் 14000 ரூபாய்க்கு கிடைக்குது அந்த டிவைஸ். அதுதான் இங்க போக்குவரத்து நாங்க ஆல்ரெடி ஆணையரை பார்த்து சந்திச்சு சுயமா சொல்லியிருக்கேன். அவங்க கன்சிடர் பண்றாம மேல கொண்டு போறோம்னு சொல்லி அவங்க ஆத்தரைஸ் பண்ணிருக்க ஒரு சில நிறுவனங்களுக்கு தான் ஆத்தரைஸ் பண்ணிருக்காங்க. ஒரு 4 நிறுவனங்களுக்கு மட்டும்தான் இது பண்ணிருக்காங்க. இதை அது பண்ணக்கூடாது. நம்ம ஒரு இந்தியாவில் ஒரு ஆட்டோமொபைல் ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அதை அப்ரூவல் பண்றது ஆராய் ஒரு 2-3 அமைப்புகள் இருக்கு. அந்த அமைப்புகளை தான் அப்ரூவல் பண்ணா, அந்த அமைப்புகள் எந்த ப்ராடக்ட் அப்ரூவல் பண்ணாலும் வாகனம் ஏற்றினா யார் வேணாலும் விற்கலாம். அவங்க மத்திய அரசு அப்ரூவல் பண்ண ப்ராடக்ட்டை மாநில அரசு கண்ட்ரோல் பண்றதுங்கிறது சில விஷயத்துல தவறா போயிடுது. இது மாதிரி இடைத்தரகர்கள் இருந்துகிட்டு இந்த விலையை அதிகம்
பண்றாங்க. இதனால நிறைய கனரக வாகனங்கள் ஃபுல்லா பாதிக்கப்படுது. இந்தியா ஃபுல்லா வந்து சார் ஒரு போக்குவரத்து துறைக்கு வந்து ஆன்லைன் சர்வர் மெயின்டைன் பண்றது வந்து மத்திய அரசு வான்ங்கிற போர்ட்டல் தான் மத்திய அரசு பண்ணியிருக்காங்க. அதுக்கு இவங்க ஒன்று வேண்டாம்னு சொன்னாங்கன்னா தமிழக அரசு வந்து மத்திய அரசு அந்த வாகன் போர்ட்டுக்கு லெட்டர் கொடுத்து உடனடியாக ரிமூவ் பண்ணணும். இப்போ அந்த விஎல்டிஎஸ் டிவைஸ் தேவையில்லைன்னு சொன்னா அதை வந்து நம்ம தமிழக அரசு வந்து மத்திய அரசு வாகன் கொடுத்து போர்ட்டல் கொடுத்து அதை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வந்து ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டுருச்சு, டிவைஸ் பிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு வந்து நம்ம எல்லா டிவைஸும் பிக்ஸ் பண்ணுங்கிற உத்தரவு போகணும். இப்போ வந்து நம்ம இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து நீங்க 4000 ரூபாய்க்கு டிவைஸ் கிடைச்சு அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் 3000 போட்டு 6000 7000 தான் வரப்போகுது. எல்லா அராய் அப்ரூவல் பண்ணா அனைத்து டிவைஸ்களும் பிக்ஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு உத்தரவு போட்டாவே போதும். இதனையடுத்து இந்த கருவி பொருத்தினால்தான் உரிமம் புதுப்பிப்பு என்ற நடைமுறை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து தமிழக போக்குவரத்து ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். பள்ளி வாகனங்களுக்கு இந்த கருவி கட்டாயம் அல்ல என்றும் மற்ற மாநிலங்களைப் போல அரசு மறு விலை நிர்ணயம் செய்யும் வரை இந்த கருவி பொருத்துவதும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதேபோல தேர்தல் நடைமுறையை பயன்படுத்தி தமிழகத்தில் 50க்கும் மேற்பட்ட வட்டார போக்குவரத்து அதிகாரிகளுக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றல் உத்தரவு வழங்கி போக்குவரத்து துறை அதிகாரி ஒருவர் பெரிய அளவில் பணப்பலன் அடைந்ததாகவும் கூறப்படுகின்றது. அதே நேரத்தில் குறிப்பிட்ட நிறுவனத்திடம்தான் ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் வாங்கி ஒட்ட வேண்டும் என்பதிலும் பெரிய அளவில் போக்குவரத்து அதிகாரிகள் பலனடைந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதால் அது குறித்தும் கண்டறிந்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.